Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 664 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த அண்டர் கிரவுண்ட் பேசேஜை காட்டுறாங்க. லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாம் வெறி கொண்டு அந்த ட்ரேட் போர்ட்டை நோக்கி வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அந்த வழியா தான் நம்ம உசோப்பாலையும் ரோபினாலையும் போக முடியுமே. ஆனா எந்திரிச்சு ஓட முடியாது, படுத்து தவுண்டு போலாம். அப்படி வந்தா 10 நாள் ஆகும் அவங்க வந்து சேர. அதனாலதான் லிட்டில் பீப்புள்ஸ் அழகா அவங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரே நம்பிக்கை, ஹீரோ உசோலேண்ட் அவங்க கூட இருக்காருன்னு. அட நம்ம உசோப்பா தான் சொல்றாங்க. அவனுமே நெம்ப சந்தோஷமா வருவான். அந்த டைமுங்கும் போது பிராங்கி அங்க கலவரத்தை ஆரம்பிச்சிட்டானு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. போன்ல தான் தெரியும் அவனுக்கு ஏதாச்சும் ஆயிரமோன்னு டாய் சோல்ஜருக்கு கவலை. ஏன்னா டாய் ஹவுஸோட என்ட்ரன்ஸுக்கு போய் வம்பு பண்ணா அது டோஃப்ளமிங்கோவையே எதிர்த்து நிக்கிற மாதிரி. சோ அவன் ஆளுகெல்லாம் விடவே மாட்டானுங்க. பட் உசோப்பு அதை பத்தி எல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். அவன் ஒரு சூப்பரான சைபார்க்கு, யாரா இருந்தாலும் சும்மா தட்டி வீசிடுவான். ஆனா அங்கேயுமே ஒரு பெரிய பஞ்சாயத்து. நம்ம டாய் சோல்ஜருக்கு வந்த தகவல் படி டோஃப்ளமிங்கோ ஃபேமிலியை சேர்ந்த 4 எக்ஸிகியூட்டிவ்ஸுமே இப்ப டாய் ஹவுஸை செக்யூர் பண்ண வந்திருக்காங்க. அப்படின்னா இது ரொம்ப மோசம். அதுல ஒன்னு டியமண்டே ஆர்மி, அவனுக்குன்னே ஒரு ஃபைட்டர் குரூப் இருக்குது. உசோப் ஒன்னு அவன் என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கா, நல்லா அடிச்சு அவன் தாங்குவானாங்கிற மாதிரி கேட்பான். இது வரைக்கும் அவன் சண்டை போட்டதுல தோத்ததே இல்ல, 100% ஜெயிச்சிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம கொலோசியத்தோட பெரிய ஸ்டாரே அவன் தான். நம்மளுக்கு அப்படியே அள்ளு விடும். என்னங்கடா சொல்றீங்க, 100% ஜெயிச்சிருக்கானா அப்படின்னு? ஒண்ணுல கூட அவன் தோத்தது இல்லையா? வெரி பேட். நம்மள காவு கொடுக்க தான் கூட்டு போறானுங்கன்னு இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ இப்படி இருக்கும்போது பிராங்கிக்கு கண்டிப்பா அங்க பிரச்சனை தான். அப்படியே கட் பண்ணி நம்ம பிராங்கியை காட்டுறாங்க. அவன் தடன்னு எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிட்டு இருப்பான். யாராலையுமே நம்மளால தடுக்கவே முடியல. ஆனா அந்த டைம் திடீர்னு தண்ணி மாதிரி அப்படியே கொல பலன்னு மாறும். அதுல ஸ்விம்மிங் போட்டு அந்த பேபிங்கிறவன் வருவான். அதுவும் பின்னாடி வருவானா. அந்த வில்லப்பழு ஆளுகள்லாம் பார்த்துட்டு நம்ம தலைவர் பிராங்கிக்கு பின்னாடி வந்து அவனை அங்கேயே ஸ்பாட்லயே காலி பண்ண போறாரு. அது தெரியாம லூசு பையன் நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு கிண்டல் பண்ணுவானுங்க. ஆனா அந்த லூசு பையன் அப்படியெல்லாம் எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணாம நேரா முன்னாடி வந்து நின்னுட்டு, ஏன்டா நீ என்ன குருடனான்னு கேட்பான். கொய்யால எப்பரா நீ கிரவுண்டுக்குள்ள இருந்து வந்தேன்னு சொல்லி மூஞ்சுக்கு நேரா கையை நீட்டி ஒரே குத்து. அவ்வளவுதான். அவங்க சீனியர் அப்படியே 10 பல்ட்டி 15 பல்ட்டி அடிச்சு புரண்டு வந்து விழுவான். ஐயோ தலைவரே, நீங்க பின்னாடி இருந்தே அவனை போட்டு தள்ளிருக்கலாமே, ஏன் முன்னாடி வந்தீங்கன்னு சொல்லி புலம்பி தள்ளுவானுங்க. ஆனா அவன் மறுபடியும் எந்திரிச்சு, நான் ஏன் எனிமிக்கு முன்னாடி வந்தேன்னா, பின்னாடி வந்து அடிச்சா எப்படி செத்தோன்னு தெரியாமையே செத்து போயிருவான். முன்னாடி வந்து அடிச்சா தாண்டா இந்த பேபி ஃபேஸ பாத்துக்கிட்டே சாவான். அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். எல்லாருமே பாராட்டி தள்ளுவாங்க அவனை. அவன் பேசுறத பிராங்கியால கேட்க முடியல. என்னடா மென்டல் மண்டைய மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு திட்டிட்டு இருப்பான். அந்த டைம் அப்படியே தரைக்குள்ள புதைவானா. என்னடா மானங்கட்ட எபிலிட்டி இது, இப்படி உள்ள புதஞ்சு போயிட்டு இருக்கான்னு நம்ம பிராங்கிக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரம் இவங்க டனல் வழியா வேகமா போயிட்டு இருக்கும்போது உசோப்பு இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கானுங்கன்னு கேட்பான். தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸி இல்ல. அதான் ஆக்சுவலா இப்ப மட்டும் 10 எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்காங்க. அந்த 10 பேருக்கு கீழே 2000 சபார்டினேட்ஸ் இருக்காங்க. அதுவும் இந்த கண்ட்ரி ஃபுல்லா. அதுல 3 டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்க தான் அவங்க எல்லாத்தையுமே லீட் பண்ணுவாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான ஆர்மி இருக்கும். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் டான் கிஹோட்டி ஃபேமிலி. அதுல முதல்ல இருக்கிறது இந்த ட்ரபோல். அவனுக்கு என்ன ஆர்மி இருக்குது, அதுதான் ட்ரபோல் ஆர்மி. அடுத்ததான் சுகர், அதுக்கப்புறம் வைலட், அதுக்கப்புறம் ஜியோலா. இவங்க 4 பேரும் சேர்ந்தாதான் ட்ரபோல் ஆர்மி. அடுத்தது டியமண்டே, அவனுக்குன்னு ஒரு ஆர்மி இருக்குது. லாவோஜி, மகாவாய்ஸ், சீனியர் பிங்க், கடைசியா டெலிஞ்சர். இதெல்லாமே ஒரு கூட்டம். அடுத்ததான் பிக்கோ ஆர்மி. இதுல கிளாடியஸ், பஃபலோ, பேபி ஃபை, இவங்க எல்லாம் சேர்ந்ததான் பிக்கோ ஆர்மி. அதுல ட்ரபோல் ஆர்மில இருக்கவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்குது. டியமண்டே ஆர்மியை குரூப் ஆஃப் ஃபைட்டர்ஸ் பாங்க. கடைசியா இருக்க அந்த பிக்கோ ஆர்மி தான் கமாண்டோ யூனிட். இதுல ஆல்ரெடி நம்மளுங்க பேபி ஃபை பஃபலோ கிட்ட சண்டையை போட்டு மாட்டே உடைச்சிருக்காங்களே நம்மளுங்க. சோ இது மட்டும் இல்லாம இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதுல ஒன்னு வெர்கோ, அவன் டாப் எக்ஸிகியூட்டிவ். அடுத்தது மோனட், அவ எக்ஸிகியூட்டிவ். இப்போதைக்கு இவங்களோட டார்கெட் அந்த சுகர். அவளோட டீம் ஆளுகெல்லாம் சூப்பர் எபிலிட்டி பவர் வச்சிருக்கிறவங்க. உசோப்புக்கு அதுதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நல்ல வேளை அந்த ஃபைட்டர்ஸ் குரூப் கிட்ட நம்ம போய் சண்டை போடல. பிராங்கி தான் அவங்க கிட்ட மோதிட்டு இருக்கான். அதனால நமக்கு எதுவும் பஞ்சாயத்துல நினைச்சிட்டு இருப்பான். ஆமா, ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கிறவன் மட்டும் கூப்பிட்டு வச்சு விருந்தா வைப்பான். அவனும் சோத்துல மருந்து தான் வைப்பான். எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியாதா என்ன? அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உசோப்பு ஐயோ நிறுத்துங்கடா, என்னைய கூட்டு போகாதீங்கடா, வச்சு செஞ்சிருவானுங்கடான்னு புலம்பிட்டே வருவான். அப்படியே அங்க கட் பண்ணி கொலோசியத்துல நடக்கிற அந்த சண்டையை காட்டுறாங்க. அதுல ரெபேக்காவை அட்டாக் பண்ண கடைசி அந்த மெடோஸ்ங்கிறவன் வந்தான்ல, அவன் வந்து ரெபேக்காவை அட்டாக் பண்றதுல மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த கேப்பை யூஸ் பண்ணி அகிலியா போட்டு பொளந்துருவான். சோ அவன் தண்ணியில போய் விழுந்துருவான். இப்ப எல்லாத்துக்குமே என்ன கடுப்புன்னா, யாரெல்லாம் ஜெயிப்பான்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ரெபேக்காவால ஒவ்வொருத்தரா தோத்துட்டு இருக்காங்க. இதுல வேற அகிலியாவை அவ கூடவே சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கால. அதனால கிரவுண்ட்ல எல்லாருமே அவளை கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க. இப்படி அனௌன்ஸ்மெண்ட் அடுத்தடுத்து ரெபேக்காவை பத்தி பயங்கரமா போன உடனே சுலைமானுங்கிறவன் அவளை அட்டாக் பண்றதுக்காக வந்துருவான். அவன் தான் நெம்ப மோசமானவனாச்சே, அவனை எப்படி ஸ்டாப் பண்ணி ஜெயிக்கிறாளான்னு பாப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. அவன் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். ஆனா ரெபேக்கா ஜம்ப் பண்ணி அவன் பாட்டு எஸ்கேப் ஆயிட்டே தான் இருப்பா. திருப்பி அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டா, வழக்கம் போலதான். ஆனா அவனோட அட்டாக் ஒன்னொன்னுலயுமே இவ ஜஸ்ட் மிஸ்ல தான் எஸ்கேப் ஆவா. ஒரு கட்டத்துல போது அவனே ஸ்லிப் ஆகி தண்ணியில விழ போவானா. அப்ப அவ
அவளே கத்திய வச்சு அவனை அடிச்சு உள்ள தள்ளிடலான்னு வேகமா அடிப்பா. ஆனா அதுக்குள்ள கத்திய உசாரா கீழே ஊனி பேலன்ஸ் பண்ணிடுவான். போச்சா உசாராயிட்டானா இப்ப ரெபேக்கா ஏதாச்சும் பண்ணணும், இல்லன்னா அவளுக்கு டன் டனகனகாதான். இங்க இவங்க எல்லாம் வேகமா ஓடி வந்தாங்கல்ல, சோ அப்படி அடிச்சு புடிச்சு வந்தவங்க ஒரு வழியா வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப இவங்க வந்திருக்க இடம் தான் ட்ரேட் போர்ட். இவங்க நினைச்ச மாதிரியே அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுக்கு சேஃப்டியா வந்தாச்சு. ஃபேக்டரி இங்க தான் இருக்கு, சட்டு புட்டுன்னு வேலையை பார்த்துடலாம் பாங்க. என்ன வந்த வேகத்துல நம்ம உசோப்போட மண்டையில அடிபட்டு வீங்கி போச்சு. அதனால பையன் கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். அவன் சத்தத்துக்கு மேல ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்ன இதுன்ட்டு ரோபின் அப்படியே பொறுமையா செக் பண்ண போவா. கூடவே உசோப்பும் போயிருவான். இங்க டாய் சோல்ஜர் லிட்டில் பீப்பிள் எல்லாத்தையுமே நிக்க வச்சு அவங்க எல்லாத்துக்குமே அடுத்த டாஸ்க் என்னன்னு சொல்லுவாரு. ஆனா ஒண்ணுல மட்டும் உறுதியா இருப்பான், என்ன ஆனாலும் சரி அந்த டோஃப்ளமிங்கோவை நான் செத்தாலும் பரவாயில்ல சாகடிக்காம விட மாட்டேன்னு. அப்ப உசோப்பு செவுத்துல காதை வச்சு கேட்கும் போது ஏதோ சத்தம் ஒண்ணு கேட்டுட்டு இருக்கும். அதுவும் மேல இருந்து. என்னடான்னு பார்த்தா டாய்ஸுங்க வேலை பார்த்துட்டு இருக்குதுங்க. கொண்டு போன பொருளை கீழே போட்டுருச்சுங்க போல. அதனால செக்யூரிட்டிஸ் எல்லாம் பிடிச்சி காய்ச்சின்னு காய்ச்சிட்டு இருக்கானுங்க. அதுலயும் ஒரு டாய் எல்லாம் ப்ளீஸ் நான் வேலை பார்க்கறேன், என்னோட ஃபேமிலியை மட்டும் என்னைய பார்க்க விடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கிதறிட்டு இருக்கும். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கதை இவங்க கேட்டுட்டும் இருப்பாங்க. இப்ப என்னன்னா இதுல யார் யாரெல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கலையோ அவங்க எல்லாத்தையுமே ஸ்கிராப்ல தூக்கி போட்டுருவாங்க. அப்போ ஒரு பொம்மை கெஞ்சிட்டு இருந்துச்சுல என் ஃபேமிலியை பார்க்கணும்னு, அது ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு சொல்லி அதை அப்படியே தூக்கி கொண்டு போய் ஸ்கிராப்ல போட போவானுங்க. அது ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துவும் கதரும். அடா ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல. உசோப்புக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நம்ம நிலைமையே நாளைக்கு இதுதான். அப்ப ரோபின் சிக்னல் கொடுப்பாளா, தொப்பு 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 தொப்புன்னு ஓடி வருவான். ஏன்டா எரும மாடு மாதிரி அடிச்சு புரண்டு ஓடி வர்ற, பொறுமையா வாடா பொறுமையா வா அப்படின்னு கூப்பிட்டு அங்க காட்டுவா. பார்த்தா அங்க பொம்மைங்க எல்லாம் பட்டு பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். அவங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கறாங்களான்னு அந்த பச்சை சட்டக்காரங்க எல்லாம் கூட இருந்து பாத்துக்குவானுங்க. நிறைய பொம்மைகளால முடியல, அப்படியே டயர்டாகி பொத்துன்னு விழுங்க. அப்ப அந்த வில்லப்பயலோட ஆளுங்க சில பேர் அங்க சண்டையும் போட்டுக்குவானுங்க. இப்படி வேலை உள்ள தாறுமாறா போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மொத்த இடத்தையும் அப்படியே சுத்தி முத்தி காட்டுறாங்க. ஃபேக்டரி கப்பல் அது இதுன்னு வேற லெவல்ல இருக்குது. இவ்வளவு பிரம்மாண்டமா அண்டர் கிரவுண்ட்ல இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. சொல்ல போனா கீழே ஒரு டவுனையே அவன் ரன் பண்ணிட்டு இருக்கான். என்னங்கடா இது இவ்வளவு பெருசு இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலையேன்னு புலம்பி தள்ளுவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். சா